கைஸ் இன்றைக்கி 4 ஏவி ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். 4மே டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இலாக்கு, கியூ அக்கோஸ்டிக்ஸு, பிஎன்டபிள்யூ அண்ட் எஸ்விஎஸ் சப்வூஃபர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறது வாங்கியோவில் ஒரு ப்ரீமியம் சீரீஸ் RZ830 அப்படிங்கிற மாடல். இது வந்து 9.2 ஏவி ரிசீவர். உங்களுக்கு டால்பி அட்மாஸ் DTS:X 4K எல்லா லேட்டஸ்ட் ஃபார்மேட்ஸு அந்த மாதிரி மேக்ஸிமம் உள்ள எல்லா ஃபார்மேட்ஸும் எடுக்கும். 120 வாட்ஸ் 8 ohmஸில். அடுத்து வந்து RXV585 அப்படிங்கிற மாடல். இது 7.2 டால்பி அட்மாஸ் ரிசீவர். 4K சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். 80 வாட்ஸ் 8 ohmஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா TXSR593. இதுவும் டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர். 4Kல சப்போர்ட் பண்ணும். 5.2 ஏவி ரிசீவர். இது வந்து ஒரு பேசிக் வேரியண்ட் அட்மாஸ்லேயே. அண்டு இது எல்லாமே டால்பி அட்மாஸ் ரிசீவர். உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன டர்ட் மார்க்கு இந்த மாதிரி ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ஸில் இருக்குது எல்லாமே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரிஜினல் ரிமோட் வந்துடும். உங்களுக்கு கேலிப்ரேஷன் மைக் வந்துடும், பவர் கார்டு வந்துடும். ஸோ இதோட பேக் வியூ பற்றி பார்க்கலாம் வாங்க. பேக் வியூ பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன டர்ட் மார்க்கு ஸ்க்ராச்சஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு மற்றபடி ரொம்ப க்ளீனாக டென்ட்டு டேமேஜ் எதுவுமே கிடையாது. 100% ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாமே செக் பண்ணியாச்சு. அண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட்டட் தான். நான் இப்போ காமிக்கிற 3 ரிசீவருமே 4K சப்போர்ட்டட். டால்பி அட்மாஸ் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ARC வந்துடும் உங்களுக்கு. அண்டு 830ல் ஃபர்ம்வேர் அப்டேட் வழியாக உங்களுக்கு ERC கிடைக்கும். இது ஆங்கியோவில் பார்த்தீங்கன்னா அது 5.2. Yamaha இது வந்து 7.2. உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத், ARC இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்க்குறது சோனியில் STR DN1080 அப்படின்ற மாடல். இது 7.2 ஏவி ரிசீவர். உங்களுக்கு 8 ohmஸில் 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். 6 ohmஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இதுவும் டால்பி அட்மாஸு உங்களுக்கு DTS:X இது மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஒரிஜினல் ரிமோட் வந்துடும். கேலிப்ரேஷன் மைக் வந்துடும். அண்டு இது ஹைரஸ் ஆடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ பார்ப்போம். இதுவும் க்ளீன் கண்டிஷன்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி கிடையாது. சின்ன சின்ன மார்க்ஸ் இருக்கும். பட் அதர் தென் தட் எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது. 100% ஒர்க்கிங் கண்டிஷன். இது வந்து 110 வோல்ட்டு கன்வெர்ட்டரோடே வந்துடும். யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்டு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து SVSல SB2000 Pro அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு நல்ல சப்வூஃபர். உங்களுக்கு கண்டினியூஸ் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் போகும் RMSல. பீக் வந்து 1500 வாட்ஸ் வரைக்கும் போகும். பேஸ் உங்களுக்கு அப் டு 19 ஹர்ட்ஸ் வரைக்கும் பிக் பண்ணும். உங்களுக்கு டீப் எக்ஸ்டென்ஷன் பேஸ் போகும். 20 ஹர்ட்ஸ் ஒரு பேஸ் சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணதுனாலே அது ஒரு நல்ல சப்வூஃபர்.
இது வந்து சீல்டு டைப்பு. உங்களுக்கு இப்போது போர்ட்டட் இருக்கும், அது வந்து உங்களுக்கு மூவிஸ்க்கு ஓகே. சீல்டு வந்து உங்களுக்கு மூவிஸ்க்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு மியூசிக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸில் வைக்கணும், ஆனால் பேஸ் ரொம்ப சூப்பர்பாக இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு 1.5 இயர் யூஸ் பண்ண ப்ராடக்ட். இது வாரண்ட்டி இருக்குது, இன்னும் 3.5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்து பார்க்குறது கியூ அக்கோஸ்டிக்ஸில் ஒயிட் கலரில் 4 ஸ்பீக்கரு, 2 புக் ஷெல்ஃபு, 2 சரவுண்டு. ஆக்சுவலாக 2020 மாடல், 2010 மாடல். 2010 மாடல் வந்து பார்த்திங்கன்னா 75 வாட்ஸு, 2020மே 75 வாட்ஸு. ட்ரைவ் சைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது 4 இன்ச்சஸ், அது 5 இன்ச்சஸ் ஊஃபர் டிரைவர். ரெண்டுத்துலேயுமே சில்க் டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. கியூ அக்கோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்னால் கியூ அக்கோஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்டாக இருக்கும், மியூசிக்கலி சொல்கிறேன், உங்களுக்கு சவுண்டும் நல்லாயிருக்கும் கியூ அக்கோஸ்டிக்ஸு. ஸோ நல்ல கிளாஸ் ஒயிட்டில் இருக்குது, நல்ல ஃபினிஷில் இருக்குது, எந்த ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி டென்ட் கிடையாது. 2010க்கு அந்த வால் ஹேங் பண்ணுறதுமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாலில் வந்து 4 ஸ்க்ரூ மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், டில்ட் பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி ஸ்டாண்டு தான் இதில் வருது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது உங்களுக்கு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறது பிஎன்டபிள்யூவில் ஒரு நல்ல சென்டர். யூஸ்வலாக 2-வே இருக்கும், இது 3-வே சென்டர். உங்களுக்கு அந்த மிட்ரேஞ்சோடையே வந்துடும். இது நல்ல கண்டிஷனில் இருக்குது, எக்ஸப்ட் அந்த 2 கார்னர்லேயும் 2 ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதை தவிர எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து 3-வே. உங்களுக்கு மிட்ரேஞ்சுக்கு தனியாக ஒரு கெவ்லார் கோன் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க, கெவ்லார் கோனு. அது மிட்ரேஞ்சு உங்களுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணும். இது கிரில்லோடையே வந்துடும். அண்டு ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் டோன் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க, நாட்டிலஸ் சீரீஸ் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 19-20 கிலோ வரும், கொஞ்சம் லார்ஜ் சென்டர். பையாம்பிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி தனியாக பண்ணுற மாதிரி. இஃப் யூ ஹேவ் ஆப்ஷன், பையாம்பிங் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா கொடுக்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மாடல் பார்த்தீங்கன்னா சிஎம் சென்டர் 2 அப்படிங்கிற மாடல். 2 ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் நல்லாவே வரும் உங்களுக்கு. அந்த ரிச் டெப்த்தான பேஸ் சென்டரில் வந்து நிறைய ஸ்பீக்கரில் இப்போ கிடைக்காது. சப்வூஃபரில் நீங்கள் என்ன தான் கிராஸ் ஓவர் வச்சுருந்தாலும் சென்டரில் வந்து உங்களுக்கு நல்ல பேஸ் கிடைக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சென்டர் போட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக டெப்த்தாக இருக்கும். இது நல்ல கண்டிஷனில் இருக்குது, எக்ஸப்ட் நான் அந்த கார்னர் சொன்ன 2 ஸ்க்ராச்சஸ் தவிர 100% ஒர்க்கிங் கண்டிஷன். வேறு எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட்டோ டேமேஜ் எதுவுமே கிடையாது. கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கும். இது வேணுனாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்டோட ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள், இல்லைனா கான்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. அடுத்து பார்க்குறது இலாக்கில் எஃப்இஸ் 147 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு பார்க்க ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்ல டவர். உங்களுக்கு இது வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கண்டினியூவஸ், உங்களுக்கு 120 மேக்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். இதில் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் அந்த ஹேண்டில் பண்ணுறது சூப்பராக இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் ட்வீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க ஜெட் 3 அப்படிங்கிற மாடல் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட மிட்ரேஞ்சும் உங்களுக்கு அண்டு ஹை ஃப்ரீக்வன்சி வந்து நல்லா ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு ட்வீட்டர் சொல்கிறேன், ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. எப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, இப்போ ஹார்ஷாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, கிளாஸ் ஃபினிஷ். இது எங்கே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது, டென்ட் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன டர்ட் மார்க், அழுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணிட்டா தெரியாது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா பிஎன்டபிள்யூவில் சேட்டலைட் ஸ்பீக்கர் 5 ஸ்பீக்கர் இருக்குது. இது சேட்டலைட்டு பிஎன்டபிள்யூவில் M1ன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் ஸ்பீக்கர் ஒயரோடே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே 100 வாட்ஸ் ஹேண்டில் பண்ணும் 8 ohmஸில். இது வந்து கிளாஸ் சில்வர் உங்களுக்கு ஃபினிஷில் வந்துடும்.
இது பின்னாடி சரவுண்டுக்கு 2 ஸ்டாண்டு வந்துடும். நான் அது இந்த வீடியோவில் காட்டல. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பிங் பண்ணுங்கள். அது நான் இன்னும் எடுத்து வைக்கல, ஸ்டாண்டில் மாட்டல. அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. எக்ஸப்ட் வந்து ஒரு 2 3 அழுக்கு மார்க்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த க்ரில்லு கவரில். மற்றபடி ஸ்பீக்கரில் எதுவுமே கிடையாது. இது சூப்பராக இருக்கும் சவுண்டு. நீங்கள் BMW சேட்டலைட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த 5 ஸ்பீக்கரும் வந்து மெயின் 5 ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் சரவுண்ட்ஸுக்கு இல்லை வந்து டாப் சரவுண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கிளாரிட்டி டெப்த்து நல்லாயிருக்கும் BMW பொறுத்த வரைக்கும். இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள்.